ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கடந்த 5 மாதங்களாக நாங்கள் நித்தியம் டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எப்படி ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம், என்னென்ன ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம், என் குடும்பத்தில் எத்தனை பேர் என்று சாட்சியெல்லாம் கடந்து வந்த பாதைகளெல்லாம் நீங்கள் பார்த்து அறிந்திருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் எங்களுடைய சாட்சி கேட்கவில்லை அல்லது எங்களை பற்றி நீங்கள் தகவல்களை அல்லது நல்ல இன்னும் வார்த்தைகளை உண்டான செய்திகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுவாரானால் சமாதானம் டிவி யூடியூப் சேனலில் நீங்கள் போய் எங்களுடைய நாங்கள் என்னென்னலாம் பேசியிருக்கிறோம் என்பதை, செய்தி கொடுத்துருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்து அறிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு இயேசு, உன்னை குணமாக்க இயேசுவால் முடியும். ஹல்லேலூயா. இன்றைய தலைப்பு உன்னை குணமாக்க இயேசுவால் முடியும். ஆனால் நீங்கள் இந்த தலைப்பை நீங்கள் கேட்ட உடனே சிலருக்கு சந்தோஷம் அடைகிறீர்கள். இந்த இயேசுவால் முடியுமா என்று சொல்லி நீங்கள் கேட்கிறீர்கள். ஆம், இயேசுவால் உங்களை குணமாக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் சிரிக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நகைக்கிறீர்கள். அப்படியானால் நான் எவ்வளவோ விசுவாசித்திட்டேன், எவ்வளவோ நம்பிட்டேன், எவ்வளவோ நான் காரியங்களை செஞ்சிட்டேன், என்ன சற்றாகிலும் எனக்கு குணமாகவில்லை என்று சொல்லியும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சத்தியத்தை கேட்ட பின்பு நீங்கள் குணமாக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அல்லது விடுதலையாக்கப்பட்டவர்களாக காண்பீர்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து இயேசு ஆவியானவர் என்னை ஏவுகிறபடினாலே நான் மீண்டும் வைராக்கியமாய் நான் சொல்லுகிறேன், உங்களை குணமாக்க இயேசுவால் முடியும். இந்த செய்திக்கு பிறகு, இந்த சத்தியத்துக்கு பிறகு, அது எத்தனை வருடம் வியாதியாயிருந்தாலும் அல்லது பெரிய வியாதி என்று சொல்லக்கூடியதாயிருந்தாலும் அல்லது பரம்பரையாக அது கொண்டிருக்கிற வியாதியாயிருந்தாலும், என் இயேசுவின் வார்த்தை உங்களில் வெளிப்படும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, என்னோட கூட நீங்கள் இதை ஆண்டவர் உங்களை குணமாக்க விசுவாசம் தேவை. என்னோட கூட நீங்கள் விசுவாசத்தில் நிலைச்சிருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம திருப்பிக் கொள்வோம். நீங்கள் எல்லாரும் என்னோட வேதத்தை எடுத்து வாசிங்க. இயேசு எப்படி பேசுவார், இயேசு எதன் வழியில் பேசுவார், இயேசு என்ன பேசுவார் அல்லது என்னென்னலாம் பேசுவார், அது எங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமம். ஒருவேளை இதை நீங்கள் இயேசுவை அறியாமல் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்களானால், நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் எங்கு இருக்கிறது, அது எந்த புஸ்தகத்தில் இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்களானால், பரிசுத்த வேதாகமம், இங்கிலீஷில் பைபிள், அந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாங்கி அதை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் வாங்க என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. ஒருவேளை என்கிட்ட நான் கட்டாயம் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, திருவிருந்து எடுத்தவங்க வேதம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், தியானம் இருக்கணும். அல்லேலூயா. அது மாற்று கருத்து அல்ல. ஒருவேளை எனக்கு சடன்லி எனக்கு இப்பயே வேணும், நான் வேதத்தை வாசிக்கணும், நீங்கள் சொல்கிற வசனத்தெல்லாம் நான் கோட்பாடு பண்ணணும், நான் என்ன செய்யணும், எடுத்துக்கொண்டு நான் அதை வாசிக்கணும், அதை பின்தொடரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் பைபிளுங்கிற ஆப்பை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன செய்யணும், அந்த பைபிள் ரீடிங் என்ன செய்யலாம், நீங்கள் வாசிக்கலாம். சரி, என்னோட திருப்பி கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அல்லேலூயா. எத்தனை வருடம்?
38 வருடம் அல்லது அதாவது வாலிப வயதெல்லாம் கடந்து அல்லேலூயா புசிப்பது, ஓடுவது, உடியாறுவது, நடப்பது, குதிப்பது, அதாவது நல்லா இன்னைக்கு சொல்லக்கூடிய வாலிபர்களுக்கு சொல்லணும்னா அந்த வண்டியை என்ன செய்வான் அப்படியே முறுமுறுன்னு முறுக்குவது, அல்லது நல்லா அதாவது இங்கே குதிப்பது, அங்கே குதிப்பது, இங்கே தாவுவது, அங்கே தாவுவது, இப்படியெல்லாம் வயசை கடந்து அல்ல இழந்து. அல்லேலூயா. அவர் கடந்து அல்ல, அல்லேலூயா, இழந்து போய்விட்டார். அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அல்லது சில காரியத்தை செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்ய இயலாதபடிக்கு அவர் என்ன செய்ய. இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்க அங்கே முடியும். இது சம்பவம், இது கட்டுக்கதை அல்ல, இது சம்பவம். இந்த இன்னொரு சம்பவத்தை கூட பார்த்தீங்கன்னா, இவர் வீட்டில் இல்லை. இவர் எங்க இல்லை? இவர் வீட்டில் இல்லை. மாறாக அவர் இந்த 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அல்லேலூயா. எங்கே இருக்கிறார்னா அதாவது பெதஸ்தா குளம் என்ற இடத்துல அவருடைய குடியிருப்பாக, அவருடைய இடமாக 38 வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அங்கே கொண்டு வந்து வைப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த குளத்தை தேவதூதன் இறங்கி அதை கலக்குவான். அது எப்பேற்பட்ட வியாதியாக, பாவத்தினால, சாபத்தினால, பரம்பரையினால அல்லது வேறொரு ஏதாவது நாள அந்த வியாதிகள் என்ன வியாதியாக இருந்தாலும் கூட என்ன செய்ய முடியுமா? அவங்க குணமாக்கப்பட்டவர்களாக போய்விடுவார்கள், வீட்டுக்கு திரும்பி போய்விடுவார்கள். அந்த சூழ்நிலையில் கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த அதாவது 38 வருஷம் உள்ள ஒரு மகன். அல்லேலூயா. அப்படி கொண்டு வரையில் அதனால தான் அங்கே அவர் என்ன செய்ய, எத்தனை வருஷத்தில் கொண்டாந்து அந்த குடும்பத்தார் ஏக்கத்தோடு எண்ணத்தோடு கொண்டாந்து வச்சாங்கன்னு தெரியலை. ஆனால் 38 வருஷமாக வியாதி உள்ளவன் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. இது சிலர் கூட ஆச்சரியமாக பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள பிறக்கிற பிள்ளைகளுக்கு சுகர் இருக்குங்கிறாங்க, பிபி இருக்குங்கிறாங்க, அதாவது ஹார்ட் பிரச்சனை இருக்குங்கிறாங்க, நரம்பு பிரச்சனை இருக்குங்கிறாங்க, மூளை பிரச்சனை இருக்குங்கிறாங்க, கிட்னி பிரச்சனை இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதை வச்சு என்ன செய்யலாம்? நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவர் பிறந்த நாள் முதல் கொண்டு அவர் 38 வருஷமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த தகவலை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். அப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட 6வது வசனம் சொல்லுது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு என்னை பார்க்க யாரும் இல்லை, என்னை பார்ப்பாரா இயேசு? இன்னைக்கு தலைப்பே உன்னை குணமாக்க இயேசுவால முடியும். அதுதான். அதை நீங்கள் நம்புங்க, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த செய்தியை, இந்த நற்செய்தியை நீங்கள் கேளுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இயேசு இந்த டிவி வாயிலாக அல்லது யூடியூப் சேனல் வாயிலாக ஆண்டவர் என் மூலமாக, வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு அந்த 38 வருஷ மகனை கண்டது போல இன்னைக்கு உங்களை காண்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாக தேவன், அல்லேலூயா, தேவன் உங்களை காண்கிறார். ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சில பேரை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களாக கூட இருந்தாலும் கூட, அல்லது அந்த பேருடைய அல்லேலூயா நபராக இருந்தாலும் கூட, குமார் என்ற பேரை தேவன் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை குமார் என்ற மகன் நீ கண்ணீரோடு வேதனையோடு வடித்து கொண்டிருப்பாயானால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ எனக்கு 38 வருடங்கள்லாம் கூட இல்லைங்க, நான் சாதாரண ஒரு இளம், நான் பிள்ளையாக நான் இருக்கிறேனே, இந்த வியாதி என்னை விட்டு நீங்க கூடுமா, என்னை ஆண்டவர் குணமாக்க முடியுமா என்று சொல்லி கண் கலங்கி கொண்டு இருக்கிற குமார், உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், என்னால் முடியும் உன்னை குணமாக்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் கிருபையும் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், அதிகமாய் நேசிக்கிறார்.
இங்க வாங்க, ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அவனை கண்டு வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஒரு பசித்தவன்கிட்ட போய் நீ உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. சிலருக்கு கோபம் வந்துடும், சிலருக்கு ஆமையா எனக்கு பசிதாயா, பசிக்கிறதையா, எனக்கு உணவு கொடுங்கய்யா என்று சொல்லி கேட்பார்கள். அல்லேலூயா. சிலருக்கு அந்த கோபத்துல அந்த பசியிலையும் கோபம் என்ன செய்ய, அங்க முரண்பாடான சம்பவங்கள் எல்லாம் என்ன செய்ய நடந்திருக்க கூடும், நடக்கலாம். அல்லேலூயா. ஆனா இங்க 38 வருஷம் என்று சொல்லும்போது அவன் வெகு காலமாய் என்று சொல்லுகிறார். அப்ப 38 வருஷம் அவர் வியாதி உள்ளவனாக இருக்கிறதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப அவன் என்ன செய்யறாருன்னா, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆம் ஆண்டவரே, நான் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறேன், அல்லது நீர் எதையாவது செய்யக்கூடுமானால் செய்யும் என்றுதான் சொல்லுவார்கள். அப்படிதான் நம் வேதத்துல வாசித்திருக்கிறோம். ஆனால் சற்று இங்கு இவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது வாசிக்கும் போது சற்று முரண்பாடான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே நல்லா மதிக்கிறார், ஆண்டவரே சார் சார் அப்படின்னு சொல்றாரு. தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீ சுகமாக்க குணமாக்க விரும்புகிறாயா என்று கேட்கிறார். கேட்கிறவர் யார் என்று அவருக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தா உடனே சடன்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆம் ஆண்டவரே, என்னை குணமாக்குமால் முடியும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லியிருப்பார். ஆனா அங்க அவருடைய அதாவது 6வது வசனம், அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று கண்டு, அவன் வெகு காலமாய் இருக்கிறபடினால அந்த விசுவாசம் அவனிடத்துல பார்க்கிறதற்கு சற்று குறைவாக இருக்கிறது. அதே வேளைகளில் நம்ம பார்க்கப்படும் போது என்ன செய்யறாருன்னா, அவர் இயேசு யார் என்று அறியாது இருந்திருந்தான். இன்னொன்று பார்க்கும்போது அவன் சோர்வா போச்சு. அவனுடைய ஸ்டேட்மெண்டே பார்த்தீங்கன்னா, நான் போகிறதுக்கு முன்பதாக யாரோ போய் வாங்கி விடுகிறான், போய் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்டை கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு அதற்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு. யாரை பார்த்து சொல்றாரு? 38 வருஷம் வியாதியஸ்தனை கண்டு சொல்றாரு, எழுந்திருப்பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அல்லேலூயா. இங்க பாருங்க, அவன் சாக்கு போக்க சொன்னாலும் கூட அந்த 7வது வசனத்துல 8வது வசனத்துல என்ன செய்யறாருன்னா, அதாவது 9வது வருஷத்துல உடனே ஆனா அதற்கு பலனே இல்லை. 38 வருஷம் வெகு காலமாக அவன் வியாதியஸ்தனாய் இருக்கிறான். ஆனால் அப்படி இருக்கிறவனை தேவன் நோக்கி, தேவன் என்ன செய்யறாரு? அவனிடத்தில் போய், நீ சுகமாக வேண்டும் என்று, நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் பெரிய நீண்ட நெடிய கட்டுரைகளை சொன்னாலும் கூட, அல்லது தன்னுடைய இயலாமையை தேவனிடத்தில் சொன்னாலும் கூட என்ன செய்யறாரு? தேவன் மனதுருகி அவன் மேல இறங்கி, அல்லேலூயா, அவனிடத்துல விசுவாசம் இல்லை என்று சொன்னாலும் கூட என்ன செய்யறாருன்னா, தேவன் மனதுருகி இறங்கி இயேசுவால் அவனை குணமாக்க முடிந்தது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயாரே, தகப்பனாரே, என் இயேசுவாலை குணமாக்க முடியும். உங்களை குணமாக்க என் இயேசுவால முடியும். கண்ணீரோடு இருக்கிறீர்களா? 12 வருடம் பெரும்பாடு உள்ளவளை சற்றாகிலும் குணமாகவில்லை என்று சொல்லி வாசிக்கிறது போல, கேள்விப்படுகிறது போல உங்களுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்து, அல்லது நீங்கள் உடல் உழைப்பு, நீங்கள் என்ன செய்ய, இன்னொரு பிள்ளையை கவனிக்க முடியவில்லை, அல்லது இன்னொரு வேலையை என்னால் திறம்பட செய்ய முடியவில்லை, என் பிள்ளை இப்படி இருக்கிறானோ என்று சொல்லி அழுது அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் தாயாரே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்ல, உன்னுடைய மகனை குணமாக்க
என் இயேசுவால முடியும் என்று சொல்லுகிறார். என்னால முடியும். உன்னுடைய மகனை விடுதலையாக்க, உன் மகனை குணமாக்க, உன்னை குணமாக்க, உன்னை விடுவிக்க என்னால் முடியும் என்று சொல்லுகிறார். அதான் அந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் என்ன செய்யற, உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாருங்க. அவன் உடனே அதற்கு கீழ்ப்படுகிறான். அதற்கு என்ன செய்யறான், செவி சாய்க்கிறான், செவி மடுக்கிறான். அல்லேலூயா. உடனே என்ன செய்யறாரு, அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அல்லேலூயா. இயேசுவால குணமாக்க முடியுங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறோம்? அல்லது சில ஸ்பெஷல் கூடுகை வைக்கும்போது ஏன் வாங்க என்று ஏன் நாங்கள் கூறுகிறோம்? அல்லேலூயா. அந்த நாளும் நீங்க குணமாக வேண்டும், அந்த நாளும் நீங்க விடுதலையாக வேண்டும், அந்த நாளாகிலும் நீங்க சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் ஊழியர்களாகி எங்களை கொண்டு பலத்த காரியத்தை இந்த பூமியில தேவன் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் இன்னும் செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய இயேசப்பாவுடைய கிருபையின்படி அந்த 14வது வசனத்தையும் கூட நம்ம வாசிக்கும் போது என்ன செய்யறனா, அதன் பின்பு இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு உடனே என்ன செய்யற, நீ போப்பா உன் படுக்கை என்று என்ன செய்ய, 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார்ல. அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு, நடந்து போயிட்டார் சந்தோஷத்துல. அல்லேலூயா. மகிழ்ச்சியில. ஏன்னா வெகு காலமாக அவர் படுக்கையாய் இருந்தார் அல்லவா. ஆனால் பேச முடிந்தது. வெகு காலமாக படுக்கையாக இருந்தார் அல்லவா. அவர் போகிறதற்கு முன்பதாக வேறொருவன் குணமாக்கினாலும் தான் குணமாக்கப்படாத ஒரு சஞ்சலத்தோட, ஒரு தவிப்போட, ஒரு எண்ணத்தோட, ஏக்கங்களோட கூட இருந்தார். ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்ய, இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னோடனே அவன் நீண்ட நெடிய தூரமாக அவன் பயணித்து தன் குடும்பத்தை நோக்கி, ஒருவேளை அம்மாவை நோக்கி, அப்பாவை நோக்கி, அல்லது தன் மனைவியை நோக்கி, அல்லது பிள்ளைகளை நோக்கி போயிருக்க கூடும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம வாசிக்கும் போது அந்த 14வது வசனத்துலதான் வாசிக்கும் போது அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே காண்கிறார். அல்லேலூயா. அவன் நல்ல ஸ்திரம்பட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆலயத்துல காண்கிறார். அல்லேலூயா. வீட்டிலேயோ அல்லது எங்கேயோ வழி அருகே நடந்து செல்லும் போது கண்டு பார்த்து அப்படி அல்ல, அங்க தேவாலயத்துக்குள்ள தேவனை ஆராதித்து கொண்டு ஒருவேளை இருந்திருக்க கூடும். அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்றாரு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ 38 வருஷமா இருந்தப்பா, உன்னை குணமாக்கி இருக்கிறேன், விடுதலையாக்கி இருக்கிறேன், நானே உன்னை சுகமாக்கி இருக்கிறேன். என் நாமத்தை சொல்லி அல்ல, என் நாமத்தினாலே உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், குணமாக்கி இருக்கிறேன். பிறர் உனக்காக பரிந்து பேசவில்லை, நானே உனக்காக மனதிறங்கி குணமாக்கி இருக்கிறேன். நீ ஆகையால நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய, இதோ நீ சொஸ்தமாக்குனாய், அதிக கேடானது. இன்னைக்கு கேடான காரியத்தை தான் செய்யறாங்க. அல்லேலூயா. மனம் மாறுவதற்கு மனம் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு. பேர் மாத்திரம் பீட்டர், ஜான், அல்போன்ஸ் என்று சொல்லி வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களை பார்த்து நியூஸ்ல கேள்விப்படும் போது கற்பழித்தார், கொலை செய்தார், திருடினார், பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பேப்பர்ல நியூஸ்கள்லாம் கேட்டு அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே அதிக சரி, இங்கேயும் இப்படிப்பட்ட ஆடுகள் இருக்கிறதோ, ஜனங்கள் இருக்கிறதோ, நம்மள் ஒன்றும் குறை ஒன்று இல்லையா என்று அவர்கள் திருப்தி அடைவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஞானஸ்தானம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லுகிறார், நம்ம பாவிகளாக இருந்தோம், ஆனால் தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன போதகர்கள் கேட்கிறார்கள், அல்லேலூயா, இனி உலகத்திற்கு நீ என்ன செய்யக்கூடாது, சுகபோகத்திற்காக அல்ல, நீ பாவத்துக்கு மரிக்க வேண்டும், கண்களின் மாம்சத்தின் நிச்ச ஜீவனத்தின் பெருமைக்கு நீ என்ன செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. இனி நீ நல்ல கிறிஸ்து இயேசுவே உனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அதற்கெல்லாம் இந்த ஒரு சொல்லுவாங்கல்ல,
பூம்பு ஏன்னா மாடு வந்து தலையாட்டுவது போல தலையாட்டி விட்டு அடுத்து என்ன செய்வாங்க, அந்த தண்ணீர்ல என்ன செய்வாங்க, அப்படியே மூழ்கிட்டு அப்படியே தான் ஏந்திருப்பார்கள். சற்றாகில என்ன செய்ய, மனம் மாறுவதற்கு, உற்சாகம் அடைவதற்கு, சந்தோஷம் அடைவதற்கு, ஆற்றும் ஆதாயம் செய்யணுமே, திறப்புல நிற்கணுமே, ஜெபிக்கணுமே, மற்றவர்கள் பாடுகளோடு கஷ்டங்களோடு இருக்கிறார்களே, அவர்களை தேடி தேவனுடைய சுவிசேஷத்தை சத்தியத்தை அறிவிக்க வேண்டுமே என்று இல்லாத இருமாப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உண்மையாய் தேவனோடு ஆராதிக்கிறவர்கள், உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் வஞ்சிக்க மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், கொடுப்பேன் என்று சொல்லி கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். ஓ வாய்க்கு இடம் கொடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பொருத்தனை பண்ணினா அந்த பொருத்தனையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வெகு காலம், நீண்ட நெடிய காலமாக பரம்பரையாக வருகிற வியாதி எல்லாம் அது குடும்ப சாபத்தை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது, மீறுதலை குறிக்கிறது, அக்கிரமத்தை குறிக்கிறது, அநியாயங்களை குறிக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்களோ, எதிர்த்து நிற்கிறோம் என்று சொல்லி சிலர் என்ன செய்கிறார்கள், துணிகரம் கொண்டு இன்னொரு பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டிக் கொண்டிருக்கிற அக்கிரமக்காரர்களே, இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உங்களால் குணமாக்க முடியவில்லை? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாயிருந்தும் ஏன் நீங்கள் விடுதலையாக்க முடியவில்லை? நீ ஆண்டவரை ஆராதித்தும் தொழுது கொண்டும் ஸ்தோத்தரித்தும் ஏன் உன்னுடைய வியாதி உனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறது. ஆலயத்தில் எப்படி பாவம் ஆட்கொள்ள முடியும்? மாம்ச சிந்தை மரணம். ஒருவேளை மாம்ச சிந்தையா இருக்கிறாயோ, நான் என்ன செய்வேன் எது செய்வேன் என்று நினைவு கொண்டிருக்கிறாயோ, புலம்புகிறாயோ, உனக்குள் தேவனுடைய ஆலயமாக நீ இருக்கிறாய், தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறாய் என்று நீ நினைவு கொள்ளாமல் இருக்கிறாயோ? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவால குணமாக்க முடியும். ஆனால் நீ ஏன் குணமாக முடியவில்லை? அல்லேலூயா. ஆனா இங்க சொன்ன உடனே அவன் நீண்ட நெடிய ஒரு கட்டுரையை அவர் சொன்னாலும் கூட உடனே சடன்லி அந்த மேன் என்ன செய்யறாரு, உடனே அங்க பாருங்க, அதாவது 38 வருஷம் நீண்ட நெடிய காலமாக, வெகு காலமாக வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இது சம்பவம். ஒருவேளை நான் வியாதியா இருக்கிறேன், போராட்டமா இருக்கிறேன், இந்த வியாதியை குணமாக்க ஒருவரால் முடியவில்லையே என்று சொல்லி ஏங்குகிற அல்லது தவிக்கிற புலம்புகிற உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், அல்லேலூயா, என்னால் முடியும், என்னால் கூடும், மனுஷரால் கூடாததுதான் என்னால் எல்லாவற்றையும் கூடும். உன் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வம் உன் மத்தியில நான் அசைவாட வேண்டும் என்று சொன்னால் நீ கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நீ நம்புகிறது இல்லை. அல்லேலூயா. நம்புகிறது இல்லை. மரித்த லாசருவை 4 நாளாச்சு கல்லறைக்குள்ள போயிட்டாரு. பூச்சி எல்லாம் அப்படியே என்ன பொட்டரிப்பு போல அரைத்து போய் விட்டது. இருப்பினும் ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று சொல்லும் போது அந்த சத்தத்தை கேட்ட உடனே எப்படிங்க செத்து போனவனுக்குள்ள எப்படி காதுகள் கேட்க முடியும்? அல்லேலூயா. எப்படி கேட்க முடியும்? இன்றைக்கு வேதவசனத்துல பார்க்கும்போது காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுவார். ஆனால் அங்கே பார்க்கும்போது மரித்து போய் கல்லை புரட்டி என்ன மூடப்பட்டு இருக்கிற கல்லறையில லாசருவே வெளியே வா என்று சொல்லும் போது அவன் அப்படியே சிலைகளை அந்த சீலையை சுற்றி இருப்பது போல அவன் எழுந்து தேவன் பட்சத்தில் வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஆண்டவரால குணமாக்க முடியும். நீங்க இயேசுவை நம்ப வேண்டும். 38 வருஷம் எனக்கு வயசாயிடுச்சு. வயசெல்லாம் ஆண்டவருக்கு பெரிய பொருட்டு அல்ல. அல்லேலூயா. வியாதி எல்லாம் ஆண்டவருக்கு பெரிய பொருட்டு அல்ல. அல்லது பெரிய வியாதியாச்சே, அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த சத்தத்தை, இந்த செய்தியை, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விரும்புகிறாயா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். விரும்புகிறார். ஆம்,
நான் விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் பட்சத்தில் நான் சொல்லுகிறேன், என் இயேசுவே இவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற நாமத்தை இவர்கள் தரித்து கொண்டிருக்கிறதுனால இவர்களை குணமாக்கும், இவர்களை விடுவியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த 14வது வசனத்துல தான் பார்க்கும்போது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு நீ என்ன செய்ய, அதிக கேடானது ஒன்றை நீ என்ன செய்யாதப்பா, செய்யாத அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இனி உனக்கு அதாவது வராதபடி, கேடாதது என்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. அப்ப இந்த கேடுதான் என்ன செய்யுது, பாவம் தான் என்ன செய்யுது, வியாதியை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனார், நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியரே, நீங்கள் இந்த சத்தத்தை, இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள், மகிழ்ச்சியாக கேட்கிறீர்கள், சந்தோஷமாக கேட்கிறீர்கள். நான் 38 வருடங்களுக்கு மேலாக ஊழியம் செய்கிறேனே, ஆனால் இன்றைக்கு நான் படுக்க நிலையில நான் இருக்கிறேனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உங்களை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க அநேகருக்கு போதித்த உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நீங்க நடங்க. அல்லேலூயா. நீங்க படுக்கை எடுத்து நடங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த வல்லமைகள் புறப்பட்டு உங்க கால்களில், உங்கள் நரம்புகளில், எலும்புகளில், சதைகளில் அப்படிப்பட்ட வல்லமை இறங்குகிறது. அல்லேலூயா. வெகு காலமாயிருந்த அந்த 38 வருஷம் உள்ளவனை குணமாக்க என் இயேசுவால முடியுமானால் உங்களையும் குணமாக்க என் இயேசுவால முடியும், என் இயேசுவால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோட கூட நீங்க ஜெபியுங்கள். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்து, ஊழியத்தை தாங்கி, ஊழியத்திற்காக கொடுத்து நிலையில இருக்கிற பிள்ளைகள், நான் என்ன செய்ய போகிறேன், கைவிட்ட நிலையில இருக்கிறேனோ என்று சொல்லி அங்கலாய்க்கிற புலம்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நீண்ட நெடிய காலமாக வியாதிகளில பீடிக்கப்பட்டு இருப்பார்களானால், ரைட் நவ் ஜீசஸ், இப்பொழுது ரைட் நவ் ஜீசஸ் உம்முடைய குணமாக்குகிற ஆண்டவரே வல்லமை இறங்குவதாக, நிரப்புவதாக, தழும்புகளாலும் குணமாக்குவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே இந்த ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. ரைட் நவ் ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆண்டவரே 38 வருஷம் ஆண்டவரே துதிக்கிற நெடுங்காலமாய், வெகு காலமாய் வியாதி உள்ளவனை குணமாக்கவுமால் முடியுமானால் இப்பொழுது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை குணமாக்கவுமால் கூடும் ஆண்டவரே, கூடும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அவிசுவாசம்தான் எங்களை குணமாக்க முடியவில்லை என்று சொன்னால் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் ஆண்டவரே. அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவால ஆண்டவரே முடியும் என்ற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்மால் முடியும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது குணமாக்கினதற்காக நன்றி. அநேகர் விடுதலையாகி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அநேகர் சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஒரு நபர் இருக்கிறீர்கள், வெள்ளை தழும்புகளினால வெக்கமடைந்திருக்கிறீர்கள். வெள்ளை தழும்புகளினால முகம் முழுவதும் கழுத்து முழுவதும் கை கால் முழுவதும் இருக்கிறதை நான் அறிகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அந்த வியாதியை குணமாக்க முடிகிறது. இயேசுவால முடியும், இயேசுவால முடியும். அந்த வியாதியை குணமாக்க இயேசுவால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெள்ளை தழும்பு ஒரு பொல்லாத ஆவி மூலமாக வரப்பட்டது. இயேசுவின் நாமத்தினால் அந்த பொல்லாத ஆவி அந்த மகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படியாக இப்பொழுது ரைட் நவ் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே, கட்டளையிடுகிறேன் அப்பா. அப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதி. என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஆண்டவரே பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி குணமாக்கி ஆசீர்வதித்ததற்காக நன்றி.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.